welcome to all. In this video, I am going to discuss about State Board 12th Standard, Chapter 1, Reproduction in Organism. Reproduction na enna? Production அப்படினா produce ஆகிறது. Reproduction அப்படினா திரும்ப produce ஆகிறது. இந்த வேர்ல்டுல ஒவ்வொரு ஆர்கானிசம் அப்படின்னு பார்க்கும்போது தன்னோட ஸ்பீசிஸ் வந்து எப்பயுமே நிலைச்சி இருக்கணும் அப்படின்றதுக்காக தன்னோட லைஃப் டைம் ஃபுல்லாகவே என்ன பண்ணிட்டு இருக்கோம் அப்படின்னா என்மோன்ஸை ப்ரொடியூஸ் பண்ணும். ஸோ ரிப்பீட்டடாக ப்ரொடியூஸ் பண்ணுறதுனால தான் அதுக்கு பேரே ரீப்ரொடக்ஷன் அப்படின்னு சொல்கிறாங்க. ஒரு ஆர்கானிசம் அப்படின்னு எடுத்துக்கிட்டால் அதோட லைஃப் சைக்கிள் பார்த்தா என்ன இருக்கும் அப்படின்னா பர்த்க்கு அப்புறம் க்ரோத்க்கு அப்புறம் டெவலப்மெண்ட்டுக்கு அப்புறம் மெச்சுரேஷனுக்கு அப்புறம் ரீப்ரொடக்ஷன் அண்ட் டெத். இந்த 6 ப்ராசஸ் தான் ஒரு ஆர்கானிசோட லைஃப் சைக்கிளில் ரிப்பீட்டடாக இருக்கும். இதில் ரீப்ரொடக்ஷன் அப்படின்றது தான் ஒரு ஃபண்டமெண்டல் ஃபீச்சர் ஆஃப் ஆல் ஆர்கானிசம்ஸ். ஸோ ரீப்ரொடக்ஷன் அப்படிங்கிறது ஒரு பயாலஜிக்கல் ப்ராசஸ். ஸோ இந்த ப்ராசஸில் ஒவ்வொரு ஆர்கானிசமும் என்ன பண்ணும் அப்படின்னா ஆஃப் ஸ்ப்ரிங்ஸ், அதாவது யங் ஒன்ஸை ப்ரொடியூஸ் பண்ணிக்கிட்டே இருக்கும். இதுக்கு பேர் தான் ரீப்ரொடக்ஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த ரீப்ரொடக்ஷன்னா என்ன அப்படின்னா ரெண்டு விஷயம் தான். ஒன்று கண்டினியூவேஷன் ஆஃப் ஸ்பீசிஸ், தன்னோட இனத்தை கண்டினியூஸாக ப்ரொடியூஸ் பண்ணுறதுக்கு பேர் தான் கண்டினியூவேஷன் ஆஃப் ஸ்பீசிஸ். அடுத்து இன்ட்ரடியூஸ் வேரியேஷன், யங் ஒன்ஸ் ப்ரொடியூஸ் பண்ணும்போது ஸ்லைட்லி வேரியேஷன் இருக்கும். ஸோ இந்த ரெண்டுமே எதுக்கு யூஸ் ஆகுது அப்படின்னா ஒரு என்விரான்மெண்டல் சேஞ்சஸ்க்கு தன்னை அடாப்ட் பண்ணிக்கிறதுக்காக, தட் இஸ் அடாப்டேஷன். அண்ட் அடாப்டேஷன் லீட்ஸ் டு எவல்யூஷன். ஸோ ரீப்ரொடக்ஷன்னால அடாப்டேஷன் அண்ட் எவல்யூஷன் நடக்கிறதுக்கு சான்சஸ் இருக்கு. ஓகே, ஃபர்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது என்ன அப்படின்னா மோட்ஸ் ஆஃப் ரீப்ரொடக்ஷன். அதுக்கு முன்னாடி இப்போ ஒரு ஆர்கானிசம் அப்படின்னு எடுத்துக்கிட்டா அதுக்கோட பேசிக் ஃபியூச்சர் இருக்கும். என்ன அப்படின்னா ஃபர்ஸ்ட் ஒரு செல் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா அந்த செல் என்ன பண்ணும் அப்படின்னா ஆர்என்ஏ அண்ட் புரோட்டீனை சிந்தசிஸ் பண்ணும். ஸோ அது ரெண்டுமே எதுக்காக அப்படின்னா அந்த செல்லோட க்ரோத்துக்காக. ஸோ ஆர்என்ஏ அண்ட் புரோட்டீன் சிந்தசிஸ் ஆனதுக்கு அப்புறம் அதுல இருக்கக்கூடிய ஜெனட்டிக் மெட்டீரியல் என்ன ஆகும் அப்படின்னா ரெப்ளிகேஷன் ஆகும். தட் இஸ் ரெப்ளிகேஷன் ஆஃப் டிஎன்ஏ. இப்போ ஜெனட்டிக் மெட்டீரியல் என்ன ஆகும் அப்படின்னா டபுள் ஆகும். டிஎன்ஏ ரெப்ளிகேஷன் ஆச்சுன்னா ஜெனட்டிக் மெட்டீரியல் என்ன ஆகுது, டபுள் ஆகுது. ஸோ அதோட ரிசல்ட் என்னவா இருக்கும், செல் டிவைட் ஆகும், செல் டிவிஷன். செல் டிவைட் ஆக என்ன நடக்கும், growth ஆகும், that is growth. ஸோ growth ஆகும்போது அதோட எண்ட்ல பார்த்தீங்கன்னா மெச்சுரேஷன் ஆகும்போது formation of reproductive unit. A reproductive unit is nothing but gametes. Gametes are the reproductive units. Gametes means it's nothing but in male sperm, in female ovum. So that is formation of a reproductive unit. After that the gametes are fused to form a zygote. That process is called fertilization. So zygote la irundha enna nadakum, or new individual form agum. So this is the basic fundamental feature of all the living organisms. Okay, now modes of reproduction. There are two types of modes of reproduction. One is asexual reproduction, another one is sexual reproduction. Okay, இது வந்து ஒரு 2 மார்க்லயோ அல்லது 3 மார்க்லயோ क्वेश्चन கேட்பாங்க. என்ன அப்படினா what is the difference between asexual and sexual reproduction அப்படினா 2 மார்க்லயோ அல்லது 3 மார்க்லயோ கேட்பாங்க. நோட் பண்ணி வெச்சுக்கோங்க. Okay, the difference is, the first point is in asexual reproduction uniparental is involved. In sexual reproduction, 2 parents are involved. Uniparent means a single organism can produce a new individual. When 2 parents means a fusion of gametes, that means male and female join to form a new individual. அதுதான் வந்து uniparent and 2 parents அப்படின்னு சொல்றாங்க. Second point என்ன அப்படின்னா without formation of gametes. So in asexual reproduction there is no gametes formation, but in sexual reproduction occurs with gametes. What is gametes? Gametes is nothing but in male produce sperm, in female produce egg. Okay. The third point is in asexual reproduction the young ones are identical to the parent. ஐடென்டிக்கல் அப்படின்னா அப்படியே சேம், அப்படியே பேரண்ட் மாதிரி யங் ஒன்ஸ் இருக்கும், அதுதான் ஐடென்டிக்கல். இன் செக்ஷுவல் ரீப்ரொடக்ஷன் இட் மே பி ஐடென்டிக்கல் ஆர் நான் ஐடென்டிக்கல். ஒரே மாதிரி இருக்கலாம், இல்லாமலும் போகலாம். The fourth point is the asexual reproduction occur by amitosis or mitosis
cell division. In sexual reproduction occur with meiosis cell division. So the cell division in asexual reproduction is amitosis or meiosis. In sexual reproduction the cell division is meiosis. Okay, so in this asexual reproduction occur in somatic cells, so it is also called somatogenic or blastogenic. So this asexual reproduction also called somatogenic or blastogenic, which means the somatic cells, genic means formation, the young ones formed from the somatic cells, so it is called somatogenic or blastogenic. So this is the difference between asexual reproduction and sexual reproduction. Now we will see about the asexual reproduction. Asexual reproduction is a widespread common in some organisms. அதாவது அதிக அளவுல மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா asexual reproductions இருக்கும். ஸோ இந்த asexual reproductions எந்த ஆர்கானிசத்துலலாம் காமனாக நடக்கும் அப்படின்னா புரோட்டிஸ்டா, பாக்டீரியா, ஆர்கியா அண்ட் சம் சிம்பிள் மல்டி செல்லுலார் ஆர்கானிசத்தில் நடக்கும். இதோட பேசிக் ஃபியூச்சர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இட் இஸ் a uniparental inheritance அப்படின்னு சொல்கிறோம். இன்ஹெரிட்டன்ஸ் அப்படின்னாலே தெரியும், கேரக்டர் டிரான்ஸ்ஃபரிங் ஃப்ரம் ஒன் ஜெனரேஷன் டு அனதர் ஜெனரேஷன். ஒரு தலைமுறையிலிருந்து இன்னொரு தலைமுறைக்கு கேரக்டர் வந்து என்ன ஆகுது, இன்ஹெரிட் ஆகுது அப்படின்னு சொல்றோம் இல்லையா. இது ஏன் யூனிபேரண்டல் அப்படின்னு சொல்றோம்னா, நம்ம ஏற்கனவே பார்த்தோம் asexual reproduction அப்படிங்கிறது the young ones produced from single parent அப்படின்னு ஃபர்ஸ்ட்லயே பார்த்தோம். அப்ப சிங்கிள் பேரண்ட்ல என்ன கேரக்டர் இருக்கோ அதுதான் அடுத்தடுத்த ஜெனரேஷனுக்கு இன்ஹெரிட் ஆகும். அதனால தான் இதுக்கு பேர் என்ன சொல்றோம்னா யூனிபேரண்டல் இன்ஹெரிட்டன்ஸ் அப்படின்னு சொல்றோம். ஓகே, இந்த asexual reproduction நிறைய மெக்கானிசத்துல நடக்கும், நிறைய மோட்ஸ் இருக்கு. என்னென்ன அப்படின்னாக்கா ஃபிஷன், ஸ்போருலேஷன், பட்டிங். இந்த பட்டிங்ல தான் ஜெம்யூல் ஃபார்மேஷன் வரும். அடுத்து ஃப்ராக்மெண்டேஷன், ரீஜெனரேஷன். ஸோ இதை பத்தி ஒன் பை ஒன்னா பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் வந்து ஃபிஷன். ஃபிஷன் அப்படின்னா என்ன அப்படின்னா, ஒரு பேரண்ட், சிங்கிள் பேரண்ட் இருக்கு இல்லையா, அந்த பேரண்ட் செல் வந்து என்ன ஆகும் அப்படின்னா 2 ஐடென்டிக்கல் டாட்டர் செல்லா பிரியும், அல்லது 2 ஆர் மோர் எத்தனை வேணா பிரியலாம். அதுக்கு பேர் தான் என்னது, ஃபிஷன் அப்படின்னு சொல்றாங்க. இந்த ஃபிஷன்ல வந்து 4 டைப் இருக்கு. ஒன்று பைனரி ஃபிஷன், மல்டிபிள் ஃபிஷன், ஸ்போருலேஷன் அண்ட் ஸ்டொபைலேஷன் அப்படின்னு இந்த 4மே வந்து எந்த கேட்டகரியில வரும் அப்படின்னா ஃபிஷன்ல வரும். அதுல ஃபர்ஸ்ட் we will see about binary fission. பைனரி, பை அப்படினால என்ன அர்த்தம், 2. அப்ப single parent cells is divided into 2 equal daughter cells. 2 செல்லா டிவைட் ஆகும். ஸோ இது எப்படி டிவைட் ஆகும் அப்படின்னா, ஃபார் எக்ஸாம்பிள் இது வந்து ஒரு irregular ஷேப்ல இருக்கக்கூடிய அமீபாவை எடுத்துக்குவோம். இது நியூக்ளியஸ் அப்படின்னு வச்சுக்குவோம். ஸோ இந்த செல் என்ன ஆகும் அப்படின்னா, ஃபர்ஸ்ட் வந்து இதோட நியூக்ளியஸ் வந்து என்ன ஆகும் அப்படின்னா டிவைட் ஆகும். ஸோ நியூக்ளியஸ் டிவைட் ஆகும். இந்த நியூக்ளியஸ் டிவைட் ஆகிறதுக்கு பேர் என்ன அப்படின்னா கேரியோகைனசிஸ். கேரியோ அப்படின்னா நியூக்ளியஸ், கைனசிஸ் அப்படின்னா டிவிஷன் அப்படின்னு அர்த்தம். ஸோ நியூக்ளியஸ் ஃபர்ஸ்ட் டிவைட் ஆகும், அதுக்கு பேரு கேரியோசைனசிஸ். ஸோ கேரியோசைனசிஸ் நடந்ததுக்கு அப்புறம் இதுல இருக்கக்கூடிய சைட்டோபிளாசம் என்ன ஆகும் அப்படின்னா டிவைட் ஆகும். சைட்டோபிளாசம் டிவைட் ஆகி we can get 2 equal daughter cells. ஸோ சைட்டோபிளாசம் டிவைட் ஆச்சு அப்படின்னா அதுக்கு பேரு சைட்டோகைனசிஸ். ஓகேவா. ஸோ ஒரு அமீபாவில் பைனரி ஃபிஷன் எப்படி நடக்குது அப்படின்றது தான் இது. ஸோ பைனரி ஃபிஷன் அப்படின்னா 2 ஈக்குவல் டாட்டர் செல்ஸ் ப்ரொடியூஸ் ஆகும். இந்த ப்ராசஸ்ல ஃபர்ஸ்ட் நடக்கிறது என்ன அப்படின்னா கேரியோகைனசிஸ், தட் இஸ் நியூக்ளியஸ் ஃபர்ஸ்ட் டிவைட் ஆகும், அதுக்கப்புறம் தான் சைட்டோபிளாசம் டிவைட் ஆகும். சைட்டோபிளாசம் டிவைட் ஆனதுக்கு அப்புறம் 2 இண்டிவிஜுவல் டாட்டர் செல்ஸ் செப்பரேட் ஆகும். ஸோ சைட்டோபிளாசம் டிவைட் ஆகிறதுக்கு பேரு
சைட்டோகைனசிஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. இதுதான் பைனரி ஃபிஷன். இந்த பைனரி ஃபிஷன்ல 4 டைப் இருக்கு. ஒன்னு சிம்பிள் பைனரி ஃபிஷன் ஆர் சிம்பிள் இர்ரெகுலர் பைனரி ஃபிஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. ஏன் அப்படி இர்ரெகுலர் பைனரி ஃபிஷன் அப்படின்னு சொல்றாங்கன்னா, இது வந்து ஒரு இர்ரெகுலர் ஷேப்ல இருக்கக்கூடிய ஆர்கானிசம்ஸ் லைக் அமீபா. எக்ஸாம்பிள் வந்து அமீபா பாத்தீங்கன்னா ஒரு இர்ரெகுலர் ஷேப்ல இருக்கும். அதனால இந்த பிளேன்ல தான் இதோட டிவிஷன் நடக்குது அப்படின்னு எக்ஸாக்டா நம்மளால சொல்ல முடியாது. அதனாலதான் இதுக்கு பேரு சிம்பிள் இர்ரெகுலர் பைனரி ஃபிஷன். எக்ஸாம்பிள் அமீபா. ஸோ இதை வந்து அப்படியே நம்ம அந்த இதுக்கு எக்ஸாம்பிளா எடுத்துக்கலாம். அண்ட் செகண்ட் பைனரி ஃபிஷன் என்ன அப்படின்னா டிரான்ஸ்வர்சி. ஸோ த பிளேன் ஆஃப் ஆக்சிஸ் இஸ் டிரான்ஸ்வர்சி. அந்த டிவிஷன் வந்து எப்படி இருக்கும் அப்படின்னா டிரான்ஸ்வர்சியா இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் பாரமீசியம் அண்ட் பிளானேரியாவில் இந்த டிரான்ஸ்வர்சி ஃபிஷன் நடக்குது. ஓகே, எப்படி நடக்குது அப்படின்னா இது வந்து ஒரு பாரமீசியம் இஸ் a ஸ்லிப்பர் ஆர்கானிசம் அப்படின்னு சொல்றாங்க. இது பார்க்கிறதுக்கு ஸ்லிப்பர் ஷேப்ல இருக்கிறதுனால ஸ்லிப்பர் ஆர்கானிசம் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த பாரமீசியத்துல பாத்தீங்கன்னா 2 நியூக்ளியஸ் இருக்கும். ஒன்னு மேக்ரோ நியூக்ளியஸ், இன்னொன்னு மைக்ரோ நியூக்ளியஸ். ஸோ ஆல்ரெடி சொன்னதுதான் பைனரி ஃபிஷன்ல என்ன நடக்கும், ஃபர்ஸ்ட் நியூக்ளியஸ் டிவைட் ஆகும், அப்புறம் சைட்டோபிளாசம். அதே மாதிரி தான் இந்த மேக்ரோ அண்ட் மைக்ரோ 2 நியூக்ளியஸுமே முதல்ல டிவைட் ஆகும். எந்த ஆக்சிஸ்ல அப்படின்னா டிரான்ஸ்வர்சி ஆக்சிஸ்ல. அதுக்கப்புறம் தான் நமக்கு என்ன கிடைக்கும் அப்படின்னா 2 ஈக்குவல் ஆர்கானிசம் கிடைக்கும். ஓகேவா, 2 ஈக்குவல் பாரமீசியம் கிடைக்கும். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா டிரான்ஸ்வர்சி ஃபிஷன். The plane of fission occur in transverse section. And the third one is longitudinal fission. Example வந்து பார்த்தீங்க அப்படின்னா flagellates. Flagellates அப்படின்னா எந்த ஆர்கானிசத்துல எல்லாம் flagella இருக்கோ அது எல்லாத்தையுமே காமனா என்னன்னு சொல்றோம், flagellates சொல்றோம். எக்ஸாம்பிள் verticilla and euglena. For example euglena-ஓட ஷேப் இப்படி இருக்கும். இந்த யூக்ளினால பாத்தீங்கன்னா ஃபிளாஜெல்லா இருக்கும். இந்த ஃபிளாஜெல்லாவோட பேசல் அடிப்பகுதியில் என்ன இருக்கும் அப்படின்னா அந்த பார்ட்டுக்கு பேரு பேசல் பாடி அப்படின்னு சொல்லுவாங்க, ஆர் பேசல் கிரானியூல் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த செல் என்ன ஆகும் அப்படின்னா லாங்கிடியூடினல் ஃபிஷன்ல வெர்டிகலா செல் டிவிஷன் இருக்கும். அதோட ஃபிஷன் பிளேன் பார்த்தீங்க அப்படின்னாக்கா லாங்கிடியூடினலா இருக்கும். ஸோ இதுல வந்து டிரான்ஸ்வர்சியா இருக்கு, இதுல வந்து லாங்கிடியூடினலா இருக்கு. ஸோ இப்போ என்ன ஆகும் அப்படின்னா இதுல வந்து ஒரே ஒரு ஃபிளாஜெல்லா தான் இருக்கு. ஸோ இந்த பேசல் பாடி என்ன ஆகும் அப்படின்னா டிவைட் ஆகும். அப்படி டிவைட் ஆகும்போது ஆல்ரெடி இருக்கக்கூடிய ஒரு ஃபிளாஜெல்லா ஒரு டாட்டர் செல்லையும் இந்த பேசல் பாடியில இருந்து இன்னொரு ஃபிளாஜெல்லா ஃபார்ம் ஆகும். as a result we can get 2 young ones and these 2 one have flagella. So this is called longitudinal binary fission. And the last one is oblique binary fission. Oblique means கிடைமட்டமா சாய்வா இருக்கும். இப்போ நம்ம இங்க பார்த்தோம் டிரான்ஸ்வர்சில டிரான்ஸ்வர்ஸ்டியா இருக்கும், ஹரிசான்டல்ல வெர்டிகலா இருக்கும்னு பார்த்தோம். இன் ஆப்ளிக் பைனரி ஃபிஷன்ல பாத்தீங்க அப்படின்னா அந்த ஃபிஷன் பிளேன் வந்து எப்படி இருக்கும்னா சாய்வா இருக்கும். எக்ஸாம்பிள் பாத்தீங்கன்னா செரேட்டியம். இது வந்து டைனோஃபிளாஜெல்லேட்ஸ் அப்படின்னு சொல்றாங்க. டை அப்படின்னா 2 ஃபிளாஜெல்லேட்ஸ், 2 ஃபிளாஜெல்லா இருக்கும். ரெண்டுமே பாத்தீங்கன்னா டிஸ்சிமிலரா இருக்கும். ஸோ டிஸ்சிமிலர் ஃபிளாஜெல்லா இருக்கக்கூடிய ஆர்கானிசத்தை தான் டைனோஃபிளாஜெல்லேட்ஸ் சொல்றோம். எக்ஸாம்பிள் செரேட்டியம். ஸோ ஆப்ளிக் பைனரி ஃபிஷன். ஃபார் எக்ஸாம்பிள் இந்த செரேட்டியம் எப்படி இருக்கும்னா இப்படி இருக்கும், இப்படி இருக்கும். ஸோ இதுல வந்து டிவிஷன் பாத்தீங்கன்னா சாய்வா இருக்கும். ஸோ கிடைமட்டமா சாய்வா இருக்கிறதுனால தான் அதுக்கு பேரே என்ன சொல்றாங்க அப்படின்னா ஆப்ளிக் பைனரி ஃபிஷன் அப்படின்னு சொல்றாங்க. ஸோ திஸ் இஸ் த எக்ஸ்பிளனேஷன் அபவுட் பைனரி ஃபிஷன். Salute, please don't make noise. Multiple fission பத்தி பார்க்க போறோம். Then we will see about multiple fission. மல்டிபிள் ஃபிஷன் அப்படின்னா என்னன்னா ஒரு சிங்கிள் பேரண்ட் மெனி டாட்டர் செல்ஸை ஃபார்ம் பண்றதுக்கு பேர் தான் மல்டிபிள் ஃபிஷன். இன் பைனரி ஃபிஷன் the single parent is divided into 2, so which is called binary fission. In multiple fission single parent cell is divided into many daughter cells, which is called
மல்டிபிள் ஃபிஷன். ஸோ இதுவும் வந்து சிமிலர் டு பைனரி ஃபிஷன். பைனரி ஃபிஷனில் என்ன நடந்தது, ஃபஸ்ட்டு நியூக்ளியஸ் டிவைட் ஆச்சு, அப்புறம் சைட்டோபிளாசம் டிவைட் ஆச்சு. அதே போல தான் இந்த மல்டிபிள் ஃபிஷன்லையும் ஃபர்ஸ்ட் நியூக்ளியஸ் டிவைட் ஆகும். இந்த நியூக்ளியஸ் வந்து பார்த்தீங்கன்னா இதில் ரெண்டாக டிவைட் ஆச்சு. இதில் மெனி நியூக்ளியஸ் பார்ட்டிகல்ஸ் வந்து என்ன ஆகும் அப்படின்னா டிவைட் ஆகும். ஸோ இந்த நியூக்ளியஸ் வந்து எவ்வளோ பார்ட் வேணாலும் டிவைட் ஆகலாம். அது வரைக்கும் சைட்டோபிளாசம் வந்து என்ன ஆகுதுன்னா எந்த சேஞ்சஸும் நடக்காமல் டிவைட் ஆகாமல் இருக்கும். நியூக்ளியஸ் டிவிஷன் ஸ்டாப் ஆனதுக்கு அப்புறம் ஒவ்வொரு நியூக்ளியஸையும் சுற்றி சைட்டோபிளாசம் என்சர்க்கிள் ஆகும். அதுதான் வந்து ஒரு சிங்கிள் ஆர்கானிசமா வந்து என்ன ஆகும் அப்படின்னா டெவலப் ஆகும். ஸோ இதுக்கு பேர் தான் என்னது மல்டிபிள் ஃபிஷன் அப்படின்னு சொல்றாங்க. இதுக்கு நம்ம புக்ல வந்து 2 எக்ஸாம்பிள் சொல்லியிருக்காங்க. ஒன்று வந்து வெர்டிசெல்லா, இன்னொன்று அமீபா. ஸோ இதில் வந்து அமீபாவை பற்றி டீட்டெயில்டாக எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்காங்க. என்ன அப்படின்னா டியூரிங் அன்ஃபேவரபிள் கண்டிஷன். அன்ஃபேவரபிள் கண்டிஷன் அப்படின்னு எப்போ சொல்லுவோம் அப்படின்னாக்கா, ஒன்று டெம்பரேச்சர் அதிகமாக இருக்கும், அல்லது டெம்பரேச்சர் கம்மியாக இருக்கும், அல்லது ஸ்கேர்சிட்டி ஆஃப் ஃபுட் இல்லாமல் இருக்கும். இந்த 3 சிச்சுவேஷன் தான் அன்ஃபேவரபிள் கண்டிஷன் ஃபார் அமீபா. ஸோ எப்போ இந்த 3 கண்டிஷன் நடக்குதோ அப்போ என்ன பண்ணும் அமீபா அப்படின்னாக்கா, இட் வித்ட்ராஸ் இட்ஸ் ஜூடியோபோர். அதாவது ஜூடோபோடியா இருக்கும். இந்த ஜூடோபோடியா என்ன பண்ணிக்கும் அப்படின்னா வித்ட்ரா உள்ள இழுத்துக்கும். அப்ப இது பார்க்கறதுக்கு வெறும் ஜூடோபோடியா இல்லாத ஒரு அமீபாவா இருக்கும். அதுக்கப்புறம் என்ன பண்ணும் அப்படின்னா தன்னை சுத்தி 3 லேயர்டு சிஸ்டம் வந்து ஃபார்ம் பண்ணி வச்சுக்கும். ஸோ 3 லேயர் சிஸ்ட் பார்த்தீங்கன்னா இது வந்து 3 லேயர் சிஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா இட் இஸ் ஏ ப்ரொடெக்டிவ் அண்ட் கைட்டினஸ். ப்ரொடெக்டிவ் அப்படின்னா ப்ரொடெக்ஷனை கொடுக்கக்கூடியது, அண்ட் கைட்டினஸ் அப்படின்னா இட் இஸ் மேட் அப் ஆஃப் கைட்டின் அப்படிங்கிற ப்ராடக்ட்னால ஆனது. ஸோ இந்த 3 லேயர் சிஸ்ட் ஃபார்மேஷனுக்கு பேரு என்சிஸ்ட்மெண்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. இது ஒரு 2 மார்க்ல கேட்கலாம். வாட் இஸ் என்சிஸ்ட்மெண்ட் அப்படின்னாக்கா, அமீபாவில் அன்ஃபேவரபிள் கண்டிஷன் வரும்போது தன்னுடைய ஜூடோபோடியாவை வித்ட்ரா பண்ணிக்கிட்டு தன்னை சுற்றி 3 லேயர்ஸ் ஆஃப் சிஸ்டம் வந்து ஃபார்ம் பண்ணிக்கும். தீஸ் 3 லேயர்ஸ் ஆர் ப்ரொடெக்டிவ் அண்ட் கைட்டினஸ். இது எழுதுனா 2 மார்க். என்சிஸ்ட்மெண்ட், வாட் இஸ் என்சிஸ்ட்மெண்ட் கேட்பாங்க. ஓகே, இப்போ என்சிஸ்ட்மெண்ட் ஃபார்ம் ஆயிடுச்சு. அதுக்குள்ள வந்து பார்த்தீங்கன்னா இந்த அமீபா இன்ஆக்டிவா இருக்கும். when the favorable condition is returned. So favorable condition return ஆகும்போது this amoeba nuclei is divided into many particles. amoeba nucleus நிறைய பார்ட்டிகலா டிவைட் ஆகும், அண்ட் அதை சுற்றி சைட்டோபிளாசம் என்சர்க்கிள் ஆயிட்டு ஒரு நியூ அமீபாவா ஃபார்ம் ஆயிருக்கும். இப்போ அதுக்கு பேர் என்ன அப்படின்னு சொல்றாங்கன்னா, உள்ள வந்து நிறைய குட்டி குட்டி அமீபா வந்து ஃபார்ம் ஆயிருக்கும். இப்போ இதுக்கு பேரு ஜூடோபோடியோ ஜூடோபோடியோஸ்போர் அப்படின்னு சொல்லுவாங்க, அல்லது அமீபுலே. ஜூடோபோடியோஸ்போர் ஆர் அமீபுலே. ஸோ இப்போ ஃபேவரபிள் கண்டிஷன் வந்தாச்சு. சைட்டோபிளாசம் நியூக்ளியஸ் ரெண்டுமே டிவைட் ஆகிட்டு நிறைய ஸ்போர்ஸ் ஃபார்ம் ஆயிருக்கு. இந்த ஸ்போருக்கு பேர் தான் சூடோபோடியோஸ்போர் ஆர் அமீபுலேன்னு சொல்றாங்க. இப்போ இந்த 3 சிஸ்டம் என்ன பண்ணியிருக்குன்னா தன்னை சுற்றி இருக்கக்கூடிய வாட்டர் மாலிகுல்ஸை அப்சர்வ் பண்ணும். வாட்டர் அப்சர்வ் ஆக என்னாகும் அப்படின்னா செல் வந்து என்லார்ஜ் ஆகிட்டு அஸ் அ ரிசல்ட் பர்ஸ்ட் ஆகும். பர்ஸ்ட் ஆகும்போது உள்ள இருக்கக்கூடிய இந்த அமீபுலே வந்து வெளியில வரும். வெளியில வரும்போது அது திருப்பி என்ன பண்ணிக்கும் அப்படின்னா ஜூடோபோடியாவை ப்ரொடியூஸ் பண்ணிக்கும். ஸோ இந்த ஜூடோபோடியா ப்ரொடியூஸ் ஆகிட்டு இது ஒரு நியூ அமீபாவா ஃபார்ம் ஆகும். ஸோ இந்த மாதிரி ஒரு சிங்கிள் அமீபாவிலிருந்து நிறைய அமீபா ஃபார்ம் ஆகிறதுக்கு பேர் தான் மல்டிபிள் ஃபிஷன். நாட் ஓன்லி அமீபா, மல்டிபிள் ஃபிஷன் occur in so many organisms. Okay. The third type of fission is called strobilation அப்படின்னு சொல்லுவோம். So mostly strobilation occur in metazoan organisms such as Aurelia. So இது வந்து it's a kind of transversive fission. நம்ம ஏற்கனவே பார்த்துருக்கோம் இந்த பைனரி ஃபிஷன்ல transversive fission, அதாவது ஹாரிசான்டலா ஃபிஷன் பிளேன் இருந்தது அப்படின்னா அது transversive fission சொல்றோம். இந்த strobilizationல there is so many transversive fission occur. For example, இது வந்து ஒரு Aurelia. So இதுல transversive fission, so many transversive fission occur means it is called strobilization. So இதுல பாத்தீங்கன்னா ஒவ்வொரு லேயரும் என்ன ஆகும் அப்படின்னா ஒரு தனித்தனி இண்டிவிஜுவலா டெவலப் ஆகும். it is called strobilation. இதுலயே இன்னொரு டேர்ம் ஒன்று சொல்றாங்க, என்ன அப்படின்னா
பிளாஸ்மோடோமி அப்படின்னு சொல்றாங்க. பிளாஸ்மோடோமி அப்படின்னா இட் இஸ் நத்திங் பட் ஒரு சில ஆர்கானிசத்துல மல்டி நியூக்ளியேட்டட் ஆர்கானிசம் இருக்கும். சில ஆர்கானிசம்ஸ் பார்த்தீங்கன்னா மல்டி நியூக்ளியேட்டட் ஆர்கானிசம். அந்த மல்டி நியூக்ளியேட்டட் ஆர்கானிசம்ஸ் எகைன் டிவைட் ஆகி மல்டி நியூக்ளியேட்டட் டாட்டர் ஆர்கானிசத்தை ப்ரொடியூஸ் பண்ணும். அதுக்கு பேர் தான் பிளாஸ்மோடோமி அப்படின்னு சொல்றாங்க. இதுக்கு எக்ஸாம்பிள் என்ன சொல்றாங்க அப்படின்னா ஒப்பலினா and Pelomyxa. Pelomyxa is a giant amoeba. Giant amoeba. So இந்த ஆர்கானிசத்துல பாத்தீங்கன்னா நியூக்ளியஸ் மேக்ஸிமம் ஆர்கானிசத்துல ஒரு செல்லுனா ஒரே ஒரு நியூக்ளியஸ் மட்டும் தான் இருக்கும். பட் some organisms have multi nucleus. So they are called multi nucleated organism. அப்ப அது டிவைட் ஆகும்போது அந்த நியூக்ளியஸ் many multi nucleus டிவைட் ஆகும். அதுக்கப்புறம் each daughter cells have many nucleus. So அதுக்கு பேர் தான் பிளாஸ்மோடோமி அப்படின்னு சொல்றோம். So இது வந்து பிளாஸ்மோடோமி அப்படின்னா என்ன அப்படின்னு 2 மார்க்ல கேட்பாங்க. What is plasmotomy? Type of asexual reproduction is sporulation. Sporulation is similar to multiple fission. Multiple fission மாதிரியே sporulation நடக்கும். என்ன நடக்கும் அப்படின்னா multiple fissionல எப்படி நியூக்ளியஸ் டிவைட் ஆயிட்டு many particles டிவைட் ஆயிட்டு many daughter cells கிடைச்சதோ அதே மாதிரி தான் sporulationலயும் நமக்கு கிடைக்கும். ஸோ இதுல வந்து என்ன வித்தியாசம், அதாவது sporulationக்கும் multiple fissionக்கும் என்ன வித்தியாசம் அப்படின்னா இந்த sporulationல ஃபர்ஸ்ட் என்ன ஆகும், ஜூடோ ஒரு இதுக்கும் எக்ஸாம்பிள் அமீபா தான், மல்டிபிள் ஃபிஷனுக்கும் எக்ஸாம்பிள் வந்து அமீபா தான் சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த ஸ்போருலேஷன்ல ஃபர்ஸ்ட் ஜூடோபோடியா வித்ட்ரா ஆகும். அதுக்கப்புறம் உள்ள இருக்கக்கூடிய நியூக்ளியஸ் அதாவது குரோமாட்டின் வந்து மெனி ஃப்ராக்மெண்ட்ஸா டிவைட் ஆகும். ஸோ மெனி ஃப்ராக்மெண்ட்ஸா டிவைட் ஆயிட்டு அதை சுத்தி என்ன ஃபார்ம் ஆகும் அப்படின்னா நியூக்ளியர் மெம்பரேன் ஃபார்ம் ஆகும். எகைன் இந்த நியூக்ளியர் மெம்பரேனை சுத்தி சைட்டோபிளாசம் என்சர்க்கிள் ஆகும். ஸோ அதுக்கப்புறம் அதை கவர் பண்ணி ஒரு சிஸ்ட் ஃபார்ம் ஆகும். இந்த சிஸ்டுக்கு பேர் என்ன அப்படின்னா ஸ்போர் கேஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ மல்டிபிள் ஃபிஷன்ல என்ன நடக்கும் அப்படின்னா அமீபாவை சுத்தி 3 லேயர் சிஸ்ட் ஃபார்ம் ஆகும்னு பார்த்தோம். இதுக்கு பேரு என்சிஸ்மெண்ட். என்சிஸ்மெண்ட் அப்படின்னு சொல்றோம். இங்க அமீபாவை சுத்தி இந்த சிஸ்ட் ஃபார்ம் ஆகும். பட் இன் ஸ்போருலேஷன் உள்ள உருவான ஸ்போர் சுத்தி சிஸ்ட் ஃபார்ம் ஆகுது. அதுக்கு பேரு ஸ்போர் கேஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஃபேவரபிள் கண்டிஷன் வரும்போது இந்த மெம்பரேன் டிஸ்இன்டிகிரேட் ஆயிட்டு ஸ்போர்ஸ் எல்லாம் வெளியில வரும். எகைன் இந்த ஸ்போர்ஸ்ல இருக்கக்கூடிய ஸ்போர்ஸ் கேஸ் வந்து டிஸ்இன்டிகிரேட் ஆயிட்டு நியூ அமீபாவா நிறைய வந்து என்ன ஆகும் அப்படின்னா ஃபார்ம் ஆகும். இதுக்கு பேர் தான் ஸ்போருலேஷன். ஸோ ஸ்போருலேஷனும் மல்டிபிள் ஃபிஷனும் ரெண்டும் சிமிலர். பட் சிஸ்ட் வந்து இதுல வெளியில ஃபார்ம் ஆகும், இதுல உள்ள ஃபார்ம் ஆகும். ரெண்டுக்குமே எக்ஸாம்பிள் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா அமீபாவை தான் எக்ஸாம்பிளா சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட் பட்டிங். Budding means outgrowth, a small outgrowth of particular organism can detach from that organism and grow into a new individual. அதாவது பட்டிங் அப்படின்னா ஒரு ஆர்கானிசத்துல ஒரு சின்ன அவுட்க்ரோத் இருக்கும். அந்த அவுட்க்ரோத் என்ன ஆகும் அப்படின்னா அந்த பேரண்ட் ஆர்கானிசத்துல இருந்து தனியாக பிரிஞ்சு வந்து புது இண்டிவிஜுவலா டெவலப் ஆகும். அதுக்கு பேர் தான் பட்டிங் அப்படின்னு சொல்றாங்க. இந்த பட்டிங்ல பார்த்தீங்கன்னா 3 டைப் ஆஃப் பட்டிங் இருக்கு. என்னென்ன அப்படின்னா ஒன்று எக்ஸோஜீனஸ். எக்ஸோஜீனஸ் பட்டிங் இதுக்கு எக்ஸாம்பிள் என்ன அப்படின்னாக்கா ஹைட்ரா. ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ ஹைட்ரா இருக்கு அப்படின்னா இந்த ஹைட்ராவில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஸ்மால் அவுட்க்ரோத் ஃபார்ம் ஆகும். இந்த ஸ்மால் அவுட்க்ரோத்ல என்ன இருக்கும் அப்படின்னா இந்த ஹைட்ராவோட எக்டோடர்ம் அண்ட் என்டோடர்ம் செல்ஸ் ஆர் புஷ் அவுட். ஸோ இந்த பட் ஸ்மால் அவுட்க்ரோத்ல அந்த செல்ஸ் வந்து சேர்ந்துருக்கும். அலாங் வித் அது கூட என்ன இருக்கும் அப்படின்னா இன்டீரியர் லியூமன் கண்டினியூஷன். ஸோ இதோட பாடி பார்ட் அப்படியே வந்து என்ன ஆகும் அப்படின்னா கண்டினியூ ஆகி ஒரு ஸ்மால் அவுட்க்ரோத், அந்த அவுட்க்ரோத் ஒரு பட்டாக ஃபார்ம் ஆகும். அதுக்கப்புறம் என்ன ஆகும் அப்படின்னாக்க இதில் வந்து மவுத் அண்ட் டென்டக்கிள்ஸ் வந்து ஃபார்ம் ஆகும். எகெயின் இந்த இடத்துல ஒரு ஸ்மால் கன்ஸ்ட்ரிக்ஷன், ஒரு சுருக்கம் ஏற்படும். அந்த சுருக்கத்தினால இந்த பட்டு என்ன ஆகும் அப்படின்னா தனியாக டிட்டாச்ட் ஆகும். ஸோ டிட்டாச்சான இந்த பட்டு ஒரு நியூ ஹைட்ராவா என்ன ஆகும் அப்படின்னா டெவலப் ஆகும். ஸோ இந்த எக்ஸோஜினஸ் பட்டிங்கில் பட்டு வந்து எக்ஸ்டர்னல் சர்ஃபேஸ் ஆஃப் த பாடியில் டெவலப் ஆச்சு அப்படின்னா அது எக்ஸோஜினஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. அதுவே எண்டோஜினஸ். எண்டோஜினஸ்க்கு எக்ஸாம்பிள் பார்த்தீங்க அப்படின்னா நாக்டிலியூக்கா.
எக்ஸாம்பிளா சொல்லலாம். இதுல வந்து பாத்தீங்கன்னா there are hundreds of buds are formed inside the body. அதாவது இங்க வந்து பட் வந்து பாடிக்கு வெளியில ஃபார்ம் ஆகுது, அதுல வந்து ஒரு நியூ என்டையர் இண்டிவிஜுவல் வந்து ஃபார்ம் ஆகுது. பட் இந்த எண்டோஜீனஸ்ல பாத்தீங்க அப்படின்னாக்கா பட் வந்து டெவலப்டு இன்சைட் த பாடி. hundreds of buds are formed in this endogenous budding. Some are only released. மேக்ஸிமம் என்ன ஆகும் அப்படின்னா அதோட பாடிக்குள்ளேயே அந்த பட்ஸ் வந்து ஸ்டே ஆகிடும். சில பட்ஸ் மட்டும்தான் வெளியில் வந்துட்டு ஒரு நியூ ஆர்கானிசமாக டெவலப் ஆகும். அதுக்கு எக்ஸாம்பிள் என்ன அப்படின்னாக்கா நாக்டிலியூக்கா. அண்ட் தேர்ட் டைப் ஆஃப் பட்டிங் என்ன அப்படின்னா ஜெம்யூல். ஸோ இந்த ஜெம்யூல் பார்த்தீங்க அப்படின்னா எதுவும் இருக்கும் அப்படின்னா ஸ்பாஞ்சஸில் ப்ரெசன்ஸ் ஆகிருக்கும். ஸோ இந்த ஜெம்யூலுக்கு எக்ஸாம்பிள் என்ன அப்படின்னா ஸ்பாஞ்ச். Sponges வந்து நமக்கு எக்ஸாம்பிளாக சொல்லலாம். நம்ம புக்கில் there are so many types of sponges. One of the type is Leucosolina. ஸோ நமக்கு 2 மார்க் கேட்கலாம். ரீப்ரொடக்ஷன் ஏசெக்ஷுவல் ரீப்ரொடக்ஷன் லியூகோசொலினா அப்படின்னா ஜெம்யூல் ஃபார்மேஷன் அல்லது பட்டிங்கை வந்து நம்ம எழுதணும். சரிங்களா? ஓகே, ஜெம்யூல் அப்படிங்கிறது இதுதான் வந்து ஒரு ஸ்பாஞ்சோட ஜெம்யூல் அப்படின்னு சொல்கிறாங்க. ஆக்சுவலி என்ன ஆகும் அப்படின்னாக்கா இந்த ஸ்பாஞ்சஸில் வந்து தனக்கு தேவைக்கு போக எக்ஸஸாக இருக்கக்கூடிய ஃபுட்டு வந்து சில செல்ஸில் வந்து ஸ்டோர் ஆகும். அந்த செல்ஸுக்கு பேர் என்ன அப்படின்னா ஆர்கியோசைட்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஃபுட் லேடன் செல்ஸ் அப்படின்னா எக்ஸஸாக இருக்கக்கூடிய ஃபுட்டு ஸ்டோர் ஆகக்கூடிய செல்ஸ் தான் ஆர்கியோசைட்ஸ். ஸோ இந்த செல்ஸ் வந்து நிறைய வந்து என்ன ஆகும் அப்படின்னா ஸ்பாஞ்சஸில் ஸ்டோர் ஆகும். எப்பயாவது அன்ஃபேவரபிள் கண்டிஷன் வரும்போது இந்த ஸ்பாஞ்சஸ் என்ன ஆகும் அப்படின்னா பிகம் ஹார்ட் பால், அதாவது ஒரு கடினமான பால் மாதிரியான ஒரு ஸ்ட்ரக்சராக மாறிடும். இப்போ இதுக்கு பேர் தான் ஜெம்யூல் அப்படின்னு சொல்லுவாங்க. இதுக்குள்ள அந்த ஆர்கியோசைட்ஸ் அதாவது ஃபுட் லேடன் செல்ஸ் அப்படியே ஸ்டோர் ஆகும். இப்போ என்ன ஆகும் அப்படின்னா ஃபேவரபிள் கண்டிஷன் வரும்போது இதோடைய இந்த செல் அவுட்டர் வந்து என்ன ஆகிடும், இது வந்து ஸ்பாஞ்ச், இந்த ஸ்பாஞ்சோட இந்த அவுட்டர் சைட்ஸ் எல்லாமே பார்ட்டிகல்ஸ் எல்லாமே டிஸ்இன்டிகிரேட் கரைஞ்சி போயிட்டு உள்ளே இருக்கக்கூடிய இந்த ஆர்கியோசைட்ஸ் ஒவ்வொரு செல்லும் ஒரு நியூ ஸ்பாஞ்சஸாக என்ன ஆகும் அப்படின்னா டெவலப் ஆகும். ஸோ இதுதான் வந்து என்னது ஜெம்யூல் ஃபார்மேஷன் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ இந்த 3மே எந்த கேட்டகரியில் வரும் அப்படின்னா பட்டிங்கில் there are 3 types of budding. One is exogenous budding. The bud is formed outside the body. Example, Hydra. Then endogenous budding. The bud is formed inside the body, within the body. Example, Nactiliuca. The third type of budding is Gemule. Example is sponge. One of the type of sponge is Leucosolina. 2 மார்க்ல கேட்பாங்க லியூகோசொலினால ரீப்ரொடக்ஷன் எப்படி நடக்குது அல்லது லியூகோசொலினால என்ன டைப் ஆஃப் ரீப்ரொடக்ஷன் நடக்குது எக்ஸ்பிளைன் அப்படின்னு கேட்டாங்கன்னா அதை வந்து நீங்கள் எழுதணும். Asexual reproduction is fragmentation. The fragmentation na enna appadina fragment chinna pieces of பிரியிறது. So அந்த ஒரு organism fragmented into many pieces. Each pieces can develop into a entire organism. ஒரு organism சின்ன pieces ஆ பிரியும். அந்த ஒவ்வொரு பீசஸ்ல இருந்து ஒரு என்டையர் ஆர்கானிசம் டெவலப் ஆகுது அப்படின்னா அதுக்கு பேர் தான் ஃப்ராக்மெண்டேஷன். நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா புக்கில் 2 எக்ஸாம்பிள் கொடுத்துருப்பாங்க. ஒன்று சி அனிமோன், இன்னொன்று டேப்வார்ம். இப்போ சி அனிமோனில் ஃப்ராக்மெண்டேஷன் எப்படி நடக்கும் அப்படின்னா சி அனிமோனில் நடக்கக்கூடிய ஃப்ராக்மெண்டேஷனுக்கு பேர் பெடல் லெசரேஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆக்சுவலாக இதுதான் வந்து சி அனிமோன். இந்த சி அனிமோனோட இந்த பார்ட்டுக்கு பேர் பெடல் டிஸ்க் அப்படின்னு சொல்லுவோம். பெடல் டிஸ்க். ஸோ இந்த பெடல் டிஸ்க் என்ன ஆகும் அப்படின்னா மெனி லோபியூல்ஸாக டிவைட் ஆகும். ஸோ அப்படி லோபியூல்ஸாக டிவைட் ஆகிட்டு ஈச் பார்ட் ஆஃப் லோபியூல்ஸ் இஸ் செப்பரேட்டட் ஃப்ராக்மெண்டடாக பிரியும். அதுக்கப்புறம் இந்த ஒவ்வொரு பார்ட்ல இருந்து என்ன ஆகும் அப்படின்னா ஒரு சி அனிமோன் டெவலப் ஆகும். ஸோ இப்போ இந்த பெடல் டிஸ்க்லேருந்து ஃப்ராக்மெண்டேஷன் நடக்கும். இந்த ஃப்ராக்மெண்டேஷன்லேருந்து ஒவ்வொரு ப்ராடக்ட்டும் ஒரு என்டையர் சி அனிமோனா டெவலப் ஆகும். அதுக்கு பேர் பெடல் லெசரேஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போ டேப்வார்மில் பார்த்தீங்கன்னா டீனியா சோலியம். டேப்வார்மோட சயின்டிஃபிக் நேம் என்ன? டீனியா சோலியம். இந்த டீனியா சோலியத்தோட ஃபுல் ஸ்ட்ரக்சர் அதாவது ஃபுல் பாடிக்கு பேர் என்ன அப்படின்னா ஸ்ட்ரோபைலான்னு சொல்லுவாங்க. இந்த ஸ்ட்ரோபைலாவில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு செக்மெண்ட்டுக்கு பேர் என்ன அப்படின்னா ப்ரோக்ளாட்டிக் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த இடத்துல இருக்கக்கூடிய ப்ரோக்ளாட்டிக் எல்லாம் இம்மெச்சூர் ப்ரோக்ளாட்டிக். ஸோ இந்த ரீஜனில் இருக்கக்கூடியது மெச்சூர் ப்ரோக்ளாட்டிக். ஸோ ஒவ்வொரு மெச்சூரான ப்ரோக்ளாட்டிக்கும் இந்த டேப்வார்மோட பாடியிலிருந்து என்ன ஆகும் அப்படின்னா தனித்தனியாக பிரியும். அப்படி தனித்தனியாக செப்பரேட்டாக பிரியறதுக்கு பேர் அந்த ப்ராசஸ்க்கு பேர் என்ன அப்படின்னா அப்போலைசிஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. இதுவும் மேபி 2 மார்க்கில் கேட்கறதுக்கு சான்சஸ் இருக்கு. ஓகே, ஸோ இந்த மெச்சூரான ப்ரோக்ளாட்டிக்ஸ் செப்பரேட் ஆகிற ப்ராசஸ்க்கு பேர் அப்போலைசிஸ். இப்படி செப்பரேட் ஆகி வெளியில் வந்துருச்சுன்னா இந்த ப்ரோக்ளாட்டிக்கு பேர்
பேர் என்ன அப்படின்னா கிரேவிட் ப்ரோக்ளாக்டிட்னு சொல்லுவாங்க. ஸோ ஒவ்வொரு ப்ரோக்ளாக்டிட்டும் கேன் டெவலப் என்டையர் டேப்வார்ம், ஒரு முழு டேப்வார்மை உருவாக்கக்கூடிய கேப்பபிலிட்டி ஒவ்வொரு ப்ரோக்ளாக்டிட்க்கும் ப்ரெசன்ஸ் ஆகிருக்கு. ஆக்சுவலாக இந்த லைஃப் சைக்கிள் டேப்வார்ம் பார்த்தோம் அப்படின்னா இட் ரெக்வயர் 2 ஹோஸ்ட். பிரைமரி ஹோஸ்ட் பார்த்தீங்கன்னா மென்னு, செகண்டரி ஹோஸ்ட் பார்த்தீங்கன்னா பிக்கு. இப்போ வந்து இந்த டேப்வார்ம் வந்து எங்கே இருக்குது அப்படின்னா மென்னில் இருக்குது. மென்னோட எக்ஸ்கிரேட்டரி மெட்டீரியல் கூட என்ன ஆகும் அப்படின்னா இந்த கிரேவிட் ப்ரோக்ளாக்டிட் வந்து வெளியில் போயிடும். ஸோ அந்த வெளியில் போன ப்ரோக்ளாக்டிட்ஸை வந்து பிக்கு வந்து சாப்பிடும்போது என்ன ஆகும் அப்படின்னா அதோட பாடியில் ஒவ்வொரு ப்ரோக்ளாக்டிட்ஸும் போயிட்டு என்னாகும், ஒரு புது டீனியஸ் சோலியம் வந்து ஃபார்ம் ஆகும். ஸோ இதுதான் வந்து என்னது ஃப்ராக்மெண்டேஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இதில் வந்து அப்போலைசிஸ் 2 மார்க்ஸ் கேட்கறதுக்கு சான்சஸ் இருக்குது. And the last type of asexual reproduction is regeneration. Regeneration அப்படின்னா என்னன்னா இங்க வந்து என்ன ஆகும் அப்படின்னா ஒரு ஆக்சிடென்டலா ஒரு பார்ட் வந்து என்ன ஆகும், ஒரு ஆர்கன்ஸோட பார்ட் ஆக்சிடென்ட்லி கட் ஆஃப் ஆயிடுச்சு அப்படின்னா அந்த பார்ட் அகைன் டெவலப் ஆகும். ஸோ அதுக்கு பேர் தான் என்னது அப்படின்னா ரீஜெனரேஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த ரீஜெனரேஷனை முதல்ல யார் எப்போ கண்டுபிடிச்சாங்க அப்படின்னா ஹைட்ராவில் 1740 ஆப்ரஹாம் ட்ரெம்ப்லே அப்படிங்கிறவர் ஃபர்ஸ்ட் ரீஜெனரேஷன் அப்படின்ற விஷயத்தை பாயிண்ட் அவுட் பண்ணியிருக்காரு. ஸோ இந்த ரீஜெனரேஷன் 2 டைப்ஸ். ஒன் இஸ் மார்பலாக்சிஸ், அனதர் ஒன் இஸ் எபிமார்போசிஸ். மார்பலாக்சிஸ் அப்படின்னா என்னன்னா ஆக்சிடென்ட்டாக கட்டான பாடி பார்ட்லேருந்து அது எத்தனை பாடி பார்ட்டாக கட்டானாலும் ஒவ்வொரு பார்ட்லேருந்து ஒரு என்டையர் ஆர்கானிசம் டெவலப் ஆகும். ஸோ இந்த மார்பலாக்சிஸ் இஸ் சிமிலர் டு ஃப்ராக்மெண்டேஷன். எக்ஸாம்பிள் ஹைட்ரா அண்ட் பிளானரியா. ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நம்ம ஹைட்ரா எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா இது வந்து ஒரு ஹைட்ரா. இந்த ஹைட்ராவோட பார்ட் வந்து பாடி பார்ட் வந்து 3 பார்ட்டாக டிவைட் ஆகுது அப்படின்னா இது வந்து ஓரல் எண்டு, இது மிடில் பார்ட்டு, இது அபோரல் எண்ட். ஸோ இப்போ இது 3 பார்ட்டாக ஏதோ ஒரு ஆக்சிடென்டலாக என்ன ஆயிடுச்சு, கட் ஆயிடுச்சு அப்படின்னா இப்போ இந்த பார்ட்லேருந்து என்ன ஆகும், ஓரல் எண்ட்லேருந்து என்ன ஆகும் அப்படின்னாக்கா என்டையர் ஹைட்ரா அதாவது மிடில் பீஸ் அண்ட் அபோரல் எண்ட் ஃபார்ம் ஆகும். அதே மாதிரி இந்த மிடில் பீஸ்லேருந்து என்ன ஆகும் அப்படின்னா ஓரல் பார்ட்டும் அபோரல் பார்ட்டும் டெவலப் ஆகும். அதே மாதிரி அபோரல் எண்ட்லேருந்து என்ன ஆகும் அப்படின்னாக்கா மிடில் பீஸும் அந்த டென்டக்கிள்ஸும் டெவலப் ஆகும். ஸோ இந்த மார்பலாக்சிஸ் இஸ் சிமிலர் டு ஃப்ராக்மெண்டேஷன். எத்தனை ஃப்ராக்மெண்ட்டாக டிவைட் ஆனாலும் ஒவ்வொரு ஃப்ராக்மெண்ட்ல இருந்தும் என்டையர் ஆர்கானிசம் டெவலப் ஆகும், which is called morphallaxis. Another type of regeneration is epimorphosis. எபிமார்போசிஸ்ல ஆக்சிடென்ட்டா கட் ஆஃப் ஆன பாடி பார்ட் மட்டும்தான் டெவலப் ஆகும், என்டையர் ஆர்கானிசம் டெவலப் ஆகாது. அதுக்கு பேர் தான் எபிமார்போசிஸ். இந்த எபிமார்போசிஸ் இஸ் அகைன் டிவைடட் இன்டு 2 types. One is reparative, another one is restorative. ரிப்பேரிட்டிவ்ல டேமேஜ் ஆன டிஷ்யூஸ் மட்டும்தான் டெவலப் ஆகும். எக்ஸாம்பிள் நம்ம ஹியூமனே சொல்லலாம். நமக்கு ஏதாவது ஆக்சிடென்ட் ஆகிட்டு ஊண்டு ஏதாவது ஃபார்ம் ஆச்சுன்னா அந்த ஊண்டு வந்து திருப்பி ரீஜெனரேட் ஆகும். ஸோ ஆக்சிடென்டலாக டேமேஜ் ஆன டிஷ்யூஸ் மட்டுமே ரீஜெனரேட் ஆகும். அதுக்கு பேர் தான் ரிப்பேரிட்டிவ் அப்படின்னு சொல்கிறாங்க. அண்ட் ரீஸ்டோரேட்டிவ் அப்படின்னா பாடி பார்ட் ஆக்சிடென்டலாக கட் ஆகிடுச்சு அப்படின்னா அந்த பார்ட் மட்டும் டெவலப் ஆகும். அதுக்கு பேர் ரீஸ்டோரேட்டிவ். எக்ஸாம்பிள் வந்து லிசார்ட் சொல்லலாம். வால் லிசார்ட், பள்ளி. இப்போ பள்ளியோட வால் எல்லாம் வந்து கட் ஆகிடுச்சு அப்படின்னா அந்த வால் வந்து திருப்பியும் ஃபார்ம் ஆகும். அந்த வால்லேருந்து ஒரு என்டையர் பள்ளி வந்து என்ன ஆகாது, டெவலப் ஆகாது. ஸோ அது வந்து எக்ஸாம்பிள் வந்து ரீஸ்டோரேட்டிவ். ஸோ தீஸ் ஆர் ஆல் த modes of asexual reproduction. Asexual reproduction la 5 modes of reproduction irukku: fission, sporulation, budding, fragmentation and regeneration.